வேலை தருகிறேன் என்று நாடாளுமன்றத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழியை பாஜகவினர் பேசவிடாமல் தடுத்துள்ளது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 20 நாள் வேலை இல்லை என்றால் அந்த தொழிலாளிகளுடைய நிலை என்ன என்று சற்று நேரமாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்கிறேன். 2 நாள் வேலை செய்யக்கூடிய அந்த சூழலிலே 60 நாட்கள் வேலை இல்லை என்றால் அவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்று சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமில்லை, இது கூலிக்கான ஒன்று இல்லை. அதை தாண்டி the negotiating power which a worker has is completely destroyed. அதை சற்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கிறேன். அதை தாண்டி எங்களுடைய யூபிஏ அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்த போது ஒரு அக்ஷய பாத்திரத்தை அங்கே இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களின் கைகளிலே வழங்கியது. நீங்கள் அதை பிடுங்கிக் கொண்டு ஒரு பிச்சை பாத்திரத்தை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியது வெட்கப்படக்கூடியது, வேதனைப்படக்கூடியது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 125 அமைச்சர் கூட சொன்னார் 125 நாட்கள் வேலை தருகிறேன் என்று. 125 நாட்கள் வேலை என்று சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு ஆண்டாவது 100 நாட்கள் வேலை எந்த மாநிலத்திலாவது வழங்கி இருக்கிறார்களா? இல்லை. 40, 46 இதை தாண்டுவது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்கள் ஊர் பக்கம் ஒரு சொல்வடை சொல்வார்கள், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது, வானம் ஏறி வைகுண்டம் போவது எப்படி என்று. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.